இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் அங்கே டெட் பாடியாக இருந்த ஒரு மான்ஸ்டர் நம்ம ஃபின் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ அவனோட பிளேடை வச்சு அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிடுறானா. ரொம்ப தேங்க்ஸ்டா ஹெல்மெட்னு அந்த ஃபின்னுமே அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனால் அதுவே நம்ம ஹீரோவுக்கு இப்படி சடனாக பிளேடை எடுத்து மட்டை பண்ணியிருந்திருப்பான்ல, இந்த ஃபீலிங் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ட்ரைனிங் எடுக்கும்போதும் 1008 தடவை இந்த ஸ்வாடை ஸ்விங் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் அப்போ இந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது இல்லை. ஒருவேளை இந்த விஸ்ஸுங்கிறது எனக்கு திருப்பி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பானா. கூட இருக்கிற மற்றவங்களுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீ அந்த டானியா கூட சண்டை போடும் போதே உங்ககிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா, நீ ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் அப்படின்னு பாராட்டிட்டு இருப்பாங்களா. அதுவே டானியா ஹீரோ அந்த பிளேடை யூஸ் பண்ணும்போது பார்த்து இருந்திருப்பா. மேபி அவன் விஸ்ஸுக்கு இது பயன்படுத்தினானா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு கேள்வியோட அவ இருக்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ பையன் தனியா வந்துட்டு மெடிடேட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட விஸ்ஸுங்கிறது அவனுக்கு திருப்பி வந்துருச்சுங்கிறத அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அந்த இடத்துல அந்த ஃபின்னுங்கிற பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பிளேடை ஸ்விங் பண்ணதுதான் மேபி என்னோட விஸ்ஸை வந்து எனக்கு திருப்பி கொண்டு வரக்கு உதவிகரமா இருந்துச்சு போலயே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த போதிலும் அந்த விஸ்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் லெவல் மாதிரி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நான் இன்னுமே ரீகெயின் பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பானா. டேய் ஹீரோ பையா எங்கடா போன, நைட்டு பாதுகாக்கணும்டா, சீக்கிரம் வாடா அப்படின்னு அந்த ஃபின் கத்திக்கிட்டு இருப்பானா. சரின்னு போய் நின்னா அந்த ஃபியான் இருக்கிறார்ல கேப்டன், அவரு ரெண்டு பேரை 3 டீமை மொத்தமா பிரிச்சு விடுறாரு. ஸோ நைட்டு இவங்க தூங்க போறாங்களா, 3 ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர் தூக்கம் வந்துச்சுன்னா அடுத்த டீமை எழுப்பி விட்டுட்டு ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துட்டு அதே நேரத்தில் காட் பண்ணுங்க, அப்படிதான் நாளைக்கு காலையில் நம்ம இன்னுமே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஹீரோவும் டானியாவும் தான் காட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இது நைட் டைமா இருந்தாலும் நம்ம ஹீரோவோட சென்சஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுற மாதிரி தெரியுது. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் அந்த விஸ்ஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ டானியா ஹீரோவை கூப்பிட்டு, டே குட்டி பையா ரொம்ப நேரமா நீ இப்படி பாதுகாப்புக்காக நின்றுகிட்டு இருக்கிற, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுவேன். அந்த ஃபின் பையன் நல்லா கொரட்டு தூங்கிட்டு இருப்பான், அவனை அச்சு எழுப்பி விட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது சரி இவளே சொல்லிட்டான்ட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்காம அதுக்கு பதிலா அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் டீப்பரா நடந்து போக ஆரம்பிப்பான். எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா அந்த கேப்ல அட்டாக் பண்ணலான்னு அந்த டிமோனிக் பீஸ்ட் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அதை நம்ம சண்டை போட்டு நம்மளோட விஸ்ஸை திருப்பி ரெக்கவர் பண்ண பார்க்கலாம். ஏன்னா சண்டை போடுறது மூலமா இம்ப்ரூவ் ஆகும் போல. ஏன்னா அவன் தனியா வருவானா. இப்படி ஹீரோ பையன் தனியா போறத அந்த ப்ளூ மண்டையன் கவனிக்க செய்யறான். ஆஹா குட்டி பையன் நம்ம கிட்ட சிக்கிட்டான், இதான் நமக்கான வாய்ப்புன்னு சொல்லி அவனும் பின்னாடியே வர, இங்கனடா தனியா பண்ணிட்டு இருக்கிற அமுல் பேபி, ஏதாவது சூச்சு போகணும் அப்படின்னா அவன் கூட இருக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு போகணும்னு உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அப்புறம் ஏதோ சூச்சு போற மாதிரி தெரியல, சோடல எடுத்து கையில வச்சிருந்திருக்கே, என்ன சண்டை போலான்னுக்கிறியோ, மேபி நானும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணட்டா. ஒன்னும் தேவையில்லை, நீ கமுக்கமா போய் உன் வேலையை பாடுறான்னு ஹீரோ கொஞ்சம் திமிரு பேசும்போது அவனுக்கு டென்ஷன் ஆயிருது. என்னடா போன தடவை ஏதோ லக்கிலி அந்த டானியா புள்ள வந்துட்டு உனக்கு உதவி பண்ணங்காட்டி இப்பயும் வருவான்னு நம்பிட்டு இருக்கிறியோ. என்ன சந்தேகம்னா நீ எப்ப பார்த்தாலும் பீப்பிளை வந்து ரொம்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிற. இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடுங்கிறது உங்ககிட்ட இருக்கவே கூடாது. ஏன் உனக்கு யாரும் சொல்லி தரலையா? சரி விடு, உனக்கு யாரும் சொல்லி தரல அப்படின்னா உனக்கு நானே சொல்லி தரேன். ஆனா என்ன பண்றது, இப்படி சொல்லி தர இந்த ப்ராசஸ்ல மேபி உன்னோட கை கால் கூட உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னா நானே உனக்கு வாலண்டியர் பண்ணி சொல்லி தரேன்டான்னா நம்ம ஹீரோக்கு அவன் இப்படி பேச பேச ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆக செய்யுது. சும்மா எங்களோட ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாரும் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்காக இருக்கிறாங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனா நீ ஒரு சாதாரண ஒரு டிமோனிக் பீஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற. உடல் அளவுல நீ ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கிற அப்படின்னா அட்லீஸ்ட் உன்னோட செயல்களுமே ஒரு ஹியூமன் மாதிரி தெரியணும்டா. அதை விட்டுட்டு ஏதோ மிருக மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த ப்ளூ மண்ணிற்கு காண்டாயிரும். டிமோனிக் பீஸ்ட் ஹியூமன் மாதிரி நடந்துக்கணுமா, என்னடா உளறிக்கிட்டு இருக்கிற. ஒருவேளை நான் ரேங்க் 4ல இருக்கிற ஒருத்தங்காட்டி என்ன நீ மொக்க பீஸ் நினைச்சிட்டு இருக்கிறியோ, கூடவே என் கையில அடிபட்டு இருக்குங்காட்டி கட்டு போட்ட மாதிரி தெரியுதுல, கட்டெல்லாம் ஒன்னும் போடலடான்னு அதை அப்படியே அவிழ்த்து விட்டுட்டு அவனுக்கு ஏற்கனவே ஹீல் ஆயிடுச்சு போல சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோவை பஞ்ச் பண்ண வந்தா அவன் பிடிச்சிடறான். அவனோட கையை பிடிச்சி அப்படியே அவனை திருவிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ளூ மண்டைக்குலாம் செம்மையா ஒழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோ சொல்லுவான், எங்களை விட நீ பெட்டரான ஒருத்தன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இடத்துல நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா நீ அப்படி ட்ரை பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அதை நீ யாருக்கிட்ட பண்றங்கிறதான் பஞ்சாயத்து. உன் இடம் தெரிஞ்சு நடந்துக்கடான்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுன்னு அவன் மன்னிப்பு கேட்பானா. ஹீரோ கையை விட்ட உடனேமே அவன் அங்க இருந்து போகாம அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணா அதையெல்லாம் ஈஸியாவே தடுத்துட்டு ஹீரோ அவனோட விஸ்ஸை பயன்படுத்தி அவனோட காலில் அட்டாக் பண்ணிடுவானா. சாரி பாஸ், உனக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக நான் விஸ்ஸை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அது என்கிட்ட இருக்கு, இப்போதான் திருப்பி வந்திருக்குங்காட்டி கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஆனா இப்போ நான் அவனை உயிரோட விட்டுட்டேன்னா என்கிட்ட விஸ் இருக்குங்கிற விஷயம் வெளியே தெரிய வந்துருமே. அதனால உன்னை முடிச்சிடலாமான்னு சொல்லி கிட்ட வரும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸும் அவனை போட்டு தள்ளுன்னு ஹீரோவை என்கரேஜ் பண்ற மாதிரி தெரியும். அதனாலே ஹீரோ காம் ஆயிட்டு ஓகே ஓகே நான் ஒன்னும் ஒரு டிமோனிக் பீஸ்ட் எல்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு ஹியூமன், நான் ஹெல்மெட், நான் கான்சியஸா இருக்கணும்னு சொல்லி சுயநினைவுக்கு வரான். ஆனா இப்படி ஹீரோ அவனை காம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கேப்ல அந்த ப்ளூ மண்டையை அங்க
அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது காட்டுக்குள்ள அப்படியே சண்டை போட்டுட்டு ஒரு மான்ஸ்டர் எஸ்கேப் ஆகி போச்சுல, அது எங்கிருந்தோ வந்து டாப்புன்னு அந்த ப்ளூ மண்டைனா மட்டை பண்ணுது. அடுத்ததாக அந்த மான்ஸ்டர் ஹீரோவை ஏத்து நிக்க, இப்பதான் பவர் கிடைச்சிருக்கே ஒதுங்குற மாதிரிலாம் கிடையாது, வா பாத்தரலான்னு அவனோட விசா பயன்படுத்த போறானு அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் பேக் அடிக்க தான் செய்யுது. ஆஹா, எதிர்க்கலாமா வேணாமான்னு அதுவும் யோசிக்க, ரைட்டு ஹீரோ விட்டா நம்மள காலி பண்ணிடுவானு அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருமா. அதுக்கப்புறம் இந்த சத்தம் கேட்டு மற்றவங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு கேட்கும் போது தான் இப்படி ஹீரோ வந்து சூச்சு போறதுக்காக போனதாகவும், ஹீரோவை எப்பவும் போல புள்ளி பண்றதுக்காக அந்த ப்ளூ மண்டையா பின்னாடியே வந்திருக்கான். அப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கும் போது தான் காட்டுக்குள்ள இருந்து அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே அவனை மட்டை பண்ணிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவானா. யாரும் ஹீரோவை சந்தேகப்படல. பிளஸ் எல்லாராலையுமே இந்த காரணம் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பவர் கம்மியா இருக்கிற ஆளுங்களை புள்ளி பண்ற ஒருத்தனா தான் அந்த ப்ளூ மண்டையா இருந்திருக்கான். அதனால அவன் இதை பண்ணணும் அப்படிங்கறது ஆச்சரியப்படுற மாதிரி இல்ல. இருந்தாலும் நம்ம டானியா சண்டைக்கு போயிருவா. பாத்தியா, உங்க ஸ்குவாட சேர்ந்த ஒருத்தனை நீங்க ஏற்கனவே ப்ராப்பரா அவனுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எங்க ஸ்குவாட சேர்ந்த ஒருத்தனை இப்படி புள்ளி பண்ண போயிருக்க மாட்டான். அந்த ப்ளூ மண்டையும் இப்ப இறந்து போயிருந்தாலும் ஹீரோவும் அங்கதான் இருந்திருக்கான். அவனுக்கு அந்த மான்ஸ்டரால ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பொறுப்பேத்திருப்பீங்களா அப்படின்னு திட்டம் போது இதை கேட்டு அந்த ப்ளூ மண்டையனோட அண்ணன் காண்டாயிடுறான். சும்மா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத, என் தம்பியை நாங்க தான் இழந்திருக்கோம் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் வர மாதிரி தெரியுமா. ஆனா அப்ப அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்த ஒருத்தன் இருப்பான்ல, சோ அந்த ஆள் தான் இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் சமாளிச்சு வச்சுட்டு பொறுமையா இருங்க, அந்த ப்ளூ மண்டையனை கண்ட்ரோல்ல வச்சுக்காம இருந்தது அவங்க ஸ்கோரோட தப்பு தான். ஆனா அதே நேரத்துல இப்படி ஒருத்தனை இழந்ததுக்கு அப்புறமும் நீங்க இந்த அளவுக்கு வார்த்தைகளா விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்குவாடையுமே கொஞ்சம் காம் பண்றாங்க. அதுக்கப்புறம் டானியா ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு கொட்டு வச்சுட்டு, ஏன்டாடே தனியா போறேன்னா சொல்லிட்டு போக மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பான். பிளஸ் அவளையே அவளும் பிளேம் பண்ணிக்குவா. ஆமா ஆமா, அப்பளவே அந்த ப்ளூ மண்டையும் உங்ககிட்ட சண்டைக்கு இழுத்தான், அப்ப இருந்தே அந்த ப்ளூ மண்டை மேல கொஞ்சம் கண்ணு வச்சிருந்துருக்கணும், நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன், இப்போதைக்கு நீ சேஃபா இருந்தாலும் அடுத்த தடவை இது நடக்காத மாதிரி பாத்துக்கணும், நானும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த டானியாவோட இந்த கேருங்கிறது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே அந்த டாரன் வந்து ஹீரோ மேல கேர் பண்ணியிருப்பார்ல, அந்த கேருக்கு ஈக்குவலா இருக்கும். மனிதர்களோட இந்த பாசம் நேசம்ங்கிறது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு அந்த வாமான ஃபீல அவன் உணர்றான். அதுக்கப்புறமே அடுத்த நாள்ல இருந்து அவங்க தொடர்ந்து டிராவல் ஆரம்பிச்சிருப்பாங்களா, அந்த காட்டு விட்டு அவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்க எவ்வளவுதான் தொடர்ந்து டிராவல் பண்ணாலும் அந்த டிமானிக் பீஸ்ட்டுங்க கூட அவங்க சண்டை போட வேண்டியதா தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் தன்னை பத்தி வெளியில தெரியக்கூடாதுங்கிறங்காட்டி ஹீரோ களத்துல இறங்காம தான் இருப்பானா. இருந்தாலும் ஒரு விஷயத்த நோட் பண்றான், அந்த டிமானிக் பீஸ்டோட பாஸ் இருக்குல்ல அந்த பெரிய குரங்கு, அதுவுமே வந்து சண்டையில இறங்க மாட்டேங்குது. காட்டுக்குள்ள ஓரமா நின்னுகிட்டு அந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் சண்டைக்காக அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஏதோ ஒரு கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணதோ அப்படின்னு நினைப்பானா. இப்படி தொடர்ந்து சண்டை போட்டதுல நம்ம பசங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்திருக்கும். இருந்தாலும் லக்கிலி சாகாம இருக்கிறாங்களா, அது வரைக்கும் போதும் தானே அந்த கேப்டனும் நம்ம டானியாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அவங்க கூட வந்த இன்னொரு ஸ்குவாடான அந்த டாரிக் ஸ்குவாட் இருக்குதுல்ல, அதுல இருக்கிற யாருமே பிராக்டிக்கலா இன்னைக்கு யாருமே சண்டை போட்ட மாதிரி கூட தெரியல. அவங்கள பெருசா அந்த மான்ஸ்டர்ஸ் எதுவும் அட்டாக் பண்ண மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா அவங்க ஸ்குவாட்ல தான் ஒரு 3 பேர் கிட்ட இறந்து போயிருந்திருக்காங்க இந்த மிஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே. ஒருவேளை ஏதாவது மான்ஸ்டர் அட்டாக் நடந்துச்சுன்னா சிவியரா இருக்குதுங்கும் போது நமக்கு அவங்க உதவி பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகையால் கொஞ்சம் அவனுங்க கிட்ட இருந்து உஷாரா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட் அந்த ப்ளூ மண்டனோட அண்ணன் இருக்கிறான்ல, அவனும் அதுக்கப்புறம் அந்த வேலையை கொடுத்தவனும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த டிமானிக் பீஸ்டோட பாஸ் சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி தெரியுது. அந்த டானியாவோட ஸ்குவாட சேர்ந்தவங்கள தான் பெரும்பாலும் அதுங்க அட்டாக் பண்ணுது. உங்களோட ஆளுங்க தானே நம்பர்ல அதிகமா இருக்கிறீங்க, அதனால நீங்க தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆள் முடியாது அப்படிங்கிறான். அந்த பாஸ் மான்ஸ்டர் அப்படிதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுதுன்னா நாங்க எதுக்கு தேவையில்லாம போய் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நாங்க எடுத்துட்டு வர வேண்டிய பொருட்களை சேஃபா காட்டை விட்டு வெளியில கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி.